கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதத்துடையதான கடைசி ஆராதனையில இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களோடு தேவனை மகிமைப்படுத்துவதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே நமக்கு இதுவரையும் உதவி செய்திருக்கிறார். இனியும் அவர் உதவி செய்வார். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தேவ பிரசனத்தை உணரும் விதமாக, தேவனுடைய அன்பை உணரும் விதமாக நம் வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். இயேசுவே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சோசியல் மீடியா மூலமாக உம்முடைய நாமத்தை ஒருமித்து நாங்கள் உயர்த்த கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற என் சபையாருக்காக நான் துதிக்கிறேன், என் குடும்பத்திற்காக துதிக்கிறேன், என் நண்பர்களுக்காக துதிக்கிறேன். இதை பார்க்க போகின்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்க வல்லமையுள்ள பிரசனம், உங்களுடைய வல்லமையுள்ள தொடுதல் இந்த நேரத்தில் நிறைவாய் ஊற்றப்படுவதாக, நிறைவாய் வெளிப்படுவதாக. உங்க சித்தமே வெளிப்பட ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. என் கண்ணீரை கண்டீரையா, விண்ணப்பத்தை கேட்கீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஏல் கொல்லாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, ஏல் கொல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏலொல்லாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, ஏலொல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே, வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும். ஏல்லாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, ஏல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே, ஏல்லாம் தேவனே, காலமும் உயர்ந்தவரே, ஏல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும் கிருபை, மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒரு போதும் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே, மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படனே. ஏல்லாம் தேவனே, நீ என்றும் உயர்ந்தவரே, ஏல்லாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, ஏல்லாம் தேவனே, சதகாலமும் உள்ளவரே, ஏல்லாம் தேவனே, நீரென்றும் உள்ளவரே. என் விண்ணப்பத்தை கேட்டி
கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட வீர்லஹாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீர்லஹாய் ரோஹி எங்கள் ஜீவநீரூற்று நீ, வீர்லஹாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீர்லஹாய் ரோஹி எங்கள் ஜீவநீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீ, புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீ, வாக்கு தத்தம் செய்தீ, நீ சொன்னதை நிறைவேற்றினீ, வாக்கு தத்தம் செய்தீ, நீ சொன்னதை நிறைவேற்றினீ, வீர்லஹாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீர்லஹாய் ரோஹி எங்கள் ஜீவநீரூற்று நீ, வீர்லஹாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீர்லஹாய் ரோஹி எங்கள் ஜீவநீரூற்று நீ. தேவ சமூகத்துல நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆறுதலாக அடைக்கலமாய் இருக்கிற நல்ல ரட்சகர் அவரே. கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் ஆமென் அவரை ஆமென் துதிப்போமாக. இயேசுவே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிற ஆண்டவரே, மேலான நாமம் உடையவரே, அற்புதமான தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜாவை நாங்க உயர்த்துகிறோம். பரிசுத்தமானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆமென் நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, முழு உலகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 கோடிக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் மடிந்து போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய தேவன். தாவீதின் நாட்களிலே உண்டான அந்த கொள்ளை நோய் நீக்கப்படுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவைப்பட்டது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடையதான கூடாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், அந்த தலைச்சன் சங்காரம் ஆமென் அந்த வியாதியின் ஆமென் முக்கிரம் நீங்குவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. இன்னைக்கு முழு உலகத்துக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் ரத்தத்தை சிலுவையிலே நமக்காய் சென்றிருக்கிறார். ஆண்டவருடைய ஜெபமனோ, இயேசு கிறிஸ்துவே ரத்தம் இந்த நாட்களிலே எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக, முழு உலகத்துக்கு விடுதலை கொடுப்பதாக, ஒரு அற்புதத்தை கொடுப்பதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக. அன்பு கரத்தில் நாங்க ஜெபம் ஆண்டவர், ஆண்டவரே எல்லா கண்களை மூடி கேளுங்க. இயேசுவே ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் ஒரு விடுதலை எங்களுக்கு வேண்டும். உங்க ரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். உங்க ரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு மீட்பு வேண்டும். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் காண்பீங்க, இந்த தேசத்துக்கு இரக்கம் காண்பீங்க. உங்க கண்களை தயவு உண்டாகட்டும் ஐயா.
இந்த காலை நேரத்திலும் நாங்கள் உங்க வேத வசனத்தை நாங்கள் ஆராய, தியானிக்க, செவி கொடுக்க, கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாமல் ஆண்டவரை ஃப்ரீக்வெண்டா எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. உங்க நாமமே மகிமைப்படட்டும். எடுத்து பயன்படுத்தும் இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எனவே அந்த வார்த்தை உங்களிடத்துல வரும் பொழுது, உங்கள் செவிகளை கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோட கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 144 சங்கீதம், அதனுடையதான 15வது வசனம். என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 144 சங்கீதம், அதனுடைய 15வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர். Blessed is the people who God is the Lord. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை ஆமென் தேவ பயத்துடனே ஆமென் நன்றி உணர்வுடனே நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு நாம் காணப்படுவோம். நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் இன்றைக்கு பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. பலருடையதான நினைப்பு, பலருடையதான எண்ணம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், முழு உலகத்திலும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எதை வைத்து, எதை மனதில் நினைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், பொதுவாக because of their money, அவர்கள் தங்களுடைய பணத்தை, தங்களுடையதான ஸ்தோத்திரம் பணங்களை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா தங்களுடையதான பேர் புகழை வைத்து நினைத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பலர் தங்களுடையதான பதவி அதிகாரத்தை வைத்து நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த உலகத்துல நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் பலவிதமான இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை தங்களிடத்துல வைத்திருக்கிறதுனால, தங்கமோ வைரமோ இல்லைன்னா வைடூரியமோ விலை உயர்ந்த பொருட்கள், அரிதான பொருட்கள் தங்களிடத்துல இருக்கிறதுனால மனிதர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமான மெட்டீரியல்ஸை நினைத்து அதை வைத்து தாங்கள் தீர்மானித்துக் கொள்ளுகிறார்கள் we are blessed, we are privileged. But இந்த வேத பகுதியில் நாம் வாசித்த இந்த 144 சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் வைத்து நான் தீர்மானிப்பது இல்லை. இவைகளை எல்லாம் பணத்தை, பொருளை, அதிகாரத்தை, சிங்காசனத்தை, செல்வாக்கை வைத்து நாம் தீர்மானிக்கவில்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இவைகள் என்னை ஸ்தோத்திரம் தீர்மானிப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த பணம், பேரு, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, அதிகாரம், பதவி, இதெல்லாம் இட்ஸ் a needs, இது மனிதனுடைய தேவைகள். பட் ஆனா தாவீது சொல்லுகிறார், why I have decided we are blessed, I'm blessed. நான் எதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று, நான் எதனால privileged ஆனவன் என்று தாவீது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் என் தெய்வமாய் இருக்கிறதினால், இயேசு கிறிஸ்து என் கடவுளாய் இருப்பதினால், ஸ்தோத்திரம், உன்னதமான தேவன் என்னுடைய இரட்சகராய் இருப்பதினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பணத்தை வைத்து, பொருளை வைத்து, செல்வ செழிப்பை வைத்து, ஆடம்பரத்தை வைத்து, Paul did not came for this decision. He's telling, I'm privileged because God is my Lord. ஆண்டவர் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறார்.
சர்வ வல்லவர் என்னுடைய கடவுளா இருக்கிறபடினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சபையாரே, என்னுடைய குடும்பத்தாரே, நண்பர்களே, ஆமென், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் மேன்மைப்பட்டவர்கள். ஒரு இடத்துல பவுல் சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், ஆமென், எனக்கு மேன்மை பாராட்ட உலகத்துல ஒண்ணும் இல்ல, அவருடைய சிலுவையை குறித்து அல்லாமல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே அல்லாமல் வேற ஒன்றும் எனக்கு மேன்மை இல்லை. எனக்கு பேரும் புகழும் ஆசீர்வாதமும் எல்லாம் அவர்தான், அந்த ரட்சகர் தான். இப்படிப்பட்ட ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருப்பதினால், ஆராதிப்பதினால் நாம் பாக்கியவான்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், we are privileged people. எனக்கு அன்பானவர்களே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த பொருட்கள், பணம், பதவி தீர்மானிப்பதில்லை. நான் யாரை வணங்குகிறேன், நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் எப்படிப்பட்டவரை தெய்வமாக பின்பற்றுகிறேன் என்பதுதான், அதுதான் தீர்மானிக்கிறது. தாவீது ஏன் இப்படி சொல்லுகிறார்? தாவீது ஏன் இப்படி சொல்லணும்? இயேசுவிடத்தில், தேவனிடத்தில், ஆண்டவரிடத்தில் அப்படி என்ன இருக்கிறது? நீங்க அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறதுனால நீங்க ஸ்லாக்கியம் பெற்றவங்க, பேரு பெற்றவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 138ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். 138ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கின்றார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுள் எப்படிப்பட்டவராம்? உயர்ந்தவர். Why we are privileged என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் அவர் சிறந்தவர், எல்லாவற்றிலும் அவர் மகிமையானவர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உயர்ந்தவர் என்று சொல்லும்போது நாம் இதெல்லாம் யோசிக்கணும். கடவுள் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சமாதான பிரபு, அவர் பரிசுத்தம் உள்ளவருங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வம். He was most high. He was most high. யோவான் ஒரு நாள் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறான். நாடு கடத்தப்படும் பொழுது யாருமே இல்லைங்க அந்த காட்டுல, மனுஷ சஞ்சாரமே கிடையாது. ஒரு மனுஷன் கூட அவனை விசாரிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அவன் என்னன்னு கேட்கறதுக்கு யாரும். தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறான். அந்த தரிசனத்துல ஆண்டவரை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான். அங்கு சொல்லப்படுகிறது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மலையை போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்ததான ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருகுள்ள பட்டயம். அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுங்களா? சூரியனை போல. It's like the sun. Praise the Lord. What a God he was. இந்த இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை யோவான் பார்த்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவன் செத்தவனை போல கீழே விழுந்தான். செத்தவனை போல வசனம் அப்படிதான் சொல்லுது. That means என்ன? அங்க நான் இனி உயிர் வாழ முடியாது. இப்படிப்பட்ட அதிசயமானவர், இப்படிப்பட்ட மகிமையானவர், இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நான் பார்த்துட்டேன், நான் எப்படி உயிர் வாழ போறேன்? ஆனா உடனே ஒரு கரம்
அவனை தூக்கி தாங்குகிறது. ஏசாயாவில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 66ஆம் ஸ்தோத்திரம் அதிகாரம் அதனுடையதான 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஆண்டவர் பாருங்க, அவருக்கு வான சிங்காசனங்களா, பூமி பாதப்படி. அவ்வளவு உயர்ந்தவர். அவர் இருதயத்திலும் பண்பிலும் வல்லமையிலும் எல்லாவற்றும் உயர்ந்த தெய்வம். எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம். ஆனா அவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய தெய்வம். அவர் சொல்லுகிறார், அவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தும் 138ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்துல உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். அதான் தாவீது சொல்றாருங்க, கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் சொல்றது காரணம் தெரியுங்களா? அவர் அவ்வளவு உயர்ந்தவர், அவ்வளவு பெரியவர், பரிசுத்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர், அதிசயமானவர், மகிமையானவர், மேன்மையானவர். அந்த மேன்மையான கடவுள், அந்த மேன்மையான இயேசு கிறிஸ்து உங்களை என்னை நோக்கி பார்க்கிறார், நம்மை கவனிக்கிறார். உங்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 500 அடி உயரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல நின்னு கீழே இருக்கிறவங்க இன்னார் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு 500 அடி உயரத்துல உங்களை வச்சுட்டு கீழே இது இவங்களை யாரு கண்டுபிடிக்க சொன்னா சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லைங்க, சொல்லவே முடியாது. இன்னைக்கு உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு கட்டிடமாக சொல்லப்படுகிறது அபுதாபில இருக்கிறதான பூர்ஜ் கலீஃபா என்கிறதான அந்த கட்டிடம் பல 1000 மீட்டர் உயர்ந்தது. அந்த கட்டிடத்து மேல உங்களை நிக்க வச்சு கீழே இருக்கவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. உங்க கண்ணுக்கு எல்லாமே ஸ்மால் மைனூட் பார்ட்டிகல்ஸ் ஆக அவங்க எல்லாம் ஒரு கடுக போல, ஒரு எறும்பு போலதான் தெரிவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனமா இருந்தாலும் கீழே இருக்கிற உன்னை எனக்கு நல்லா தெரியும். கீழே இருக்கிற உங்களை நான் பார்க்கிறேன். அவர் கவனிக்கின்றார். வானம் எனக்கு சிங்காசனமா இருக்கலாம். சயின்ஸ் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, சயின்ஸ் சொல்லுகிறது இந்த பூமி நட்சத்திரத்தை விட சிறியதுங்களா. இந்த பூமி நட்சத்திரத்தை விட சிறியது, ஒரு நட்சத்திரம் விட சிறியது. பூமி நட்சத்திரமானது பூமியை விட பல மடங்கு பெருசானது. அவர் சொன்னார், அவர் கரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனா இந்த சிறிய பூமியில சின்னதா இருக்கிற, எளிமையா இருக்கிற நம்மை அவர் பார்க்கிறார். That's why we are privileged. Hallelujah. அதனாலதான் நீங்களும் நானும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அவ்வளவு மகிமையான தேவன் எளிமையான நம்மை பார்க்கிறார். உங்களை என்னைய நல்லா தெரியும் அவருக்கு. வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா உங்களை என் உள்ளம் கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். Watching, you are seeing. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளை பார்த்துட்டு பார்க்காம போற மனுஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் மதிப்பு, கொஞ்சம் அந்தஸ்து, கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் செல்வ செழிப்பு வந்துருச்சுன்னா கொஞ்சம் சாதாரணமா இருக்கிறவங்கள்ட்ட நின்று பேசுறது கூட இந்த உலகம் தயங்குகிறது. அவங்கள்ட்ட போய் நின்று பேசினா என் இமேஜ் என்ன ஆகிறது, அவங்க கூட நின்னா என் இமேஜ் என்ன ஆகிறது, இந்த உலகம் என்ன நினைக்க சொல்லி பார்த்துட்டு பார்க்காம போகும். அதுதான் இன்றைக்கு இருக்கிற உலகம். ஆனா அவரோ அவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தோம். பிலிப்பியர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவரா, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய தற்சுரூபமாய் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். உங்களையும் என்னையும் அவர் ரொம்ப அன்பு கூறுகிறாருங்க. அவர் ஆராதிக்கிற நாம ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். அவரை வணங்குவதால், அவரை தேடுவதால் நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீது சொல்வது காரணம் தெரியுங்களா? நாம ஏன் கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிறதுனால நீங்க ரொம்ப மேன்மையான சொல்ற காரணம் தெரியுங்களா? அதே 138ஆம் சங்கீதத்துடைய 8வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் தெளிவா சொன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக யாவையும் அவர் சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களுக்கு ஒருவேளை பிள்ளைகள் இருக்கலாம்,
ஒருவேளை பிள்ளைகள் பிறந்தா அந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்துக்கு தேவையானது நீங்க ஆயுதம் பண்ணுவீங்க. ஒருவேளை கொஞ்ச காலத்துக்கு முன்கூட்டி நீங்க ஆயுதம் பண்ணுவீங்க. பட் ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, சபைக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக யாவையும் அவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். ஒரு அருமையான வார்த்தை, ஒரு அருமையான ஆண்டவருடைய சத்தியம். எபேசியர் 1:4 வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறாருங்க. அறிந்ததுனாலதான் அவர் யாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அறிந்ததுனாலதான் எல்லாவற்றையும் அவர் நமக்காக அவர் முடித்து விட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்காக, எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவனை நாம் வணங்குவதனால நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். உங்களுக்குரிய பரிசுத்தம், உங்களுக்குரிய விடுதலை, உங்க வாழ்க்கைக்கு வேண்டியதான ஜெயம், உங்க வாழ்க்கைக்கு வேண்டியதான நன்மைகள், உங்க வாழ்க்கைக்கு வேண்டியதான எல்லா மேன்மைகளை அவர் ஆல்ரெடி அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாருங்க. உங்க வீட்டுல எப்படி உங்களுக்கு தங்கத்துக்கு, பணத்துக்குன்னு இல்லைன்னா ஒரு லாக்கரோ ஏதோ ஒரு பெட்டகத்தை நீங்க வைத்திருக்கிறது போல, எனக்குரியத, உங்க ஒவ்வொருவருக்குரியதான நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த லாக்கரை ஓபன் பண்ற கீ உங்களுடைய விசுவாசம் தான். எனக்குரியதை செய்து முடிச்சிட்டாரு அவர் சிலுவையில. அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, அதை நான் விசுவாசித்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். The key is faith. விசுவாசம் என்கிற அந்த கீயை, அந்த சாவியை வைத்து அவரை நோக்கி பாருங்களேன். அவர் சொன்னார், நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். இந்த நெருக்கமான காலகட்டத்துல, இந்த கஷ்டமான காலகட்டத்துல சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக யாவை செய்து முடித்து விட்டார். யோவான் 14:1 சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்காக சிலுவையில யாவை செய்து முடிச்சுட்டாருங்க. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் பிரிவிலேஜ் ஆனவர்கள், ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த ஆண்டவரை இயேசுவை ஆராதிப்பதினால் நாம் ஏன் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்றால், சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனம், 37 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இந்த பெரிய தெய்வம் எளிமையான நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்கிறாரா? நிறைவேற்றுகிறார். Because he only knows our heart. நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற தேவன் அவர் ஒருவர் தான். பல நேரங்கள் நம்ம வாய் விட்டு நம்ம கேட்கறது இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம அவர்கிட்ட பேசுறோம். பட் ஆனா நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். மத்தேயு 6:4 சொல்லப்படுகிறது, அந்த ரங்கத்தில் செய்யப்படும் காரியங்களுக்கு, ஜெபங்களுக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் கொடுப்பார். The secret prayers will be answered for you. அந்தரங்கத்தில் மறைமுகமாய் உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்லுகிற வேண்டிக் கொள்ளுகிறவைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாருங்க. அதனாலதான் நம் பாக்கியம் பெற்றவர்கள். இயேசுவுக்கு உங்க இருதயம் நல்லா தெரியும். 1 சாமுவேல் 1:13 வாசிக்கும் பொழுது, ஆமென், அன்னாள் இருதயத்திலே பேசினார். ஏலிக்கு தெரியல, அந்த ஆலயத்துல வந்தவங்களுக்கு தெரியல, அண்ணால் எதுக்காக ஜெபம் பண்றாங்க, எதுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, எதுக்காக புலம்புறாங்க தெரியல. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் தெரிந்திருந்தது. ஏன்னா he was talking in his heart. அவள் இருதயத்திலே அவள் பேசினார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அண்ணாளுடைய இருதயத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். இன்னைக்கும் உங்க இருதயம் யாருக்கும் தெரியல நினைக்காதீங்க. வெளியில சொன்னா பலர் என்ன அற்பமா நினைச்சிருவாங்க, நான் சத்தமா ஜெபம் பண்ணா, நான் சத்தமா கேட்டேன்னா என்னை இழிவா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க இருதயத்துக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணினாலும் அவர் கேட்டு பதில் கொடுக்கிற வல்லமையுள்ள ஆண்டவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பல கிறிஸ்தவர்கள், பல தேவ பிள்ளைகள் அவரின் அருமையை தெரியாமல் வாழுகிறார்கள், அவர் அருமையை புரியாமல் வாழுகிறார்கள். இந்த நல்ல நாளிலும் நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான சபையாரே, எனக்கு அன்பான குடும்பத்தாரே,
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are privileged people. You are privileged people because you are worshiping the living God. You are worshiping the living God. நீங்கள் உயிருள்ள ஆண்டவரை, உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டவரை நீங்கள் ஆராதிப்பதினால் நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். மறந்துடாதீங்க. பணம், பேர், புகழ், உலகத்தை, சொத்து, அந்தஸ்து எல்லாம் வந்து போகும், இருக்கும். அவை நிலை இல்லை. ஆனா அவர் தான் நிலையானவர். அவரால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இன்னைக்கு ஆண்டு நம்மளத்தை எதிர்பார்க்கிறேன் தெரியுங்களா? கலப்பையில கை வைத்திட்ட நீங்கள் நின்று பார்க்காதீங்க. இந்த ராஜ்யத்துக்கு அவர் தகுதியா இருக்க முடியாது. அவரை நம்பி வந்துட்டீங்க, அவரையே சேவிக்கிறீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. என்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம தான் மேன்மை உள்ளவர்கள். நமக்கு உதவி செய்வாரா? அன்பானவர்களே, தேவனையே ஆராதிங்க, இயேசுவையே வணங்குங்க, இயேசுவையே பின்பற்றுங்க. ஆமென். அவர் நம்மை கனம் பண்ணுவார். அவரை ஆராதிக்கிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பேர், புகழ், பட்டத்தை வைத்து உலகம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறது. நாம் மேன்மையானவர், நாம் பெருமையான நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, அதெல்லாம் எனக்கு குப்பை, தூசி. இயேசுவே, அவை சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுதான் எனக்கு மேன்மை. காரணம் அவர் உயர்ந்தவராய் இருந்தோ நம்மை நோக்கி பார்க்கின்றார். அவர் மேன்மை, மகிமை, வல்லமை உள்ளவராய் இருந்தோ நம்மை அவர் அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடித்தவர். நம்முடைய இருதயத்தின் நாமே வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதினால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட இரட்சகரை நாம் ஆராதிப்பதினால்தான் நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை உன் பக்கமாய் திருப்பினதற்காக நன்றி ஐயா. உம்முடைய ஜனமாக என்னை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தை ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மாத்திரம் இருந்த அந்த உரிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, புறஜாதியாராகிய நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்க. நம்ம பெருமையாய் சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் வல்லமை உள்ளவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளிய மாற்றி விட்டீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளிய மாற்றி விட்டீ. வாக்கு தத்தம் செய்தீ, நீ சொன்னதை நிறைவேற்றினீ. வாக்கு தத்தம் செய்தீ, நீ சொன்னதை நிறைவேற்றினீ. உங்க இருதயம் அவருக்கு நல்லா தெரியுங்க. நீங்க எங்க இருந்தாலும் அவர் உங்களை பார்க்கிறாருங்க. அவர் ஒரு போதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. He never neglect you. He never hesitate you. அவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வங்க. இன்னைக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணுங்க, ஒரு அர்ப்பணம் பண்ணுங்க. என் உயிர் உள்ளவர, அவருடைய வருகை வர அவரையே பின்பற்றுவேன், அவரையே ஆராதிப்பேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அவரையே, இயேசுவையே, உயிருள்ள தேவனையே நான் ஆராதிப்பேன். ஸ்தோத்திராண்டவரே, we are so privileged, Lord, because you are my Lord. God is our Lord.
Jesus is our Lord. கர்த்தாவே இயேசுவே எங்கள் தெய்வமாய் இருக்கிறதினால் பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே ஆமை செய்து முடிச்சிட்டீங்க ஐயா. நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. எங்கள் இருதயத்தில் வேண்டுதலுக்கெல்லாம் பலன் உண்டு ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையா. இது எங்களோடு கூட கலந்து கொண்ட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஐயா. இந்த உலகத்தின் சூழ்நிலையை கொண்டு சோர்ந்து போகாமல் உம்மை பார்த்து சந்தோஷப்பட, உம்மை பார்த்து ஆண்டவரே அம்மை மேன்மையாக நினைக்க உதவி செய்யுங்க. ஜெயம் தாங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.